ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்ட் செய்யக்கூடிய அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை போட்டு வறுத்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியும் போடலாம். நான் இன்றைக்கி நிலக்கடலை மட்டும் தான் சேர்க்குறேன். இப்போ நிலக்கடலையை வறுத்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்தல நான் அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாயை 2 உடைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்தால இதில் நான் சின்ன சைஸ் கேரட் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அது கூட நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் பச்சை பட்டாணி வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம், கேரட் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை கேரட் பீன்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அடுத்தால இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேரட்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள், காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க வத்தத்தூள். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிறது வரை நான் இதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தால இதில் நான் ஒரு முட்டை அடித்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு முட்டை ஒரு 3/4 வேக்காடு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அவல் சேர்த்துக்கலாம். முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அவல் சேர்த்துக்கலாம். நான் நெய் 1 கப் அவல் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக கழுவிட்டு ஒரு 2 தண்ணி விட்டு கழுவிட்டு, நான் இதை ஊரெல்லாம் வைக்கல, சும்மா கழுவிட்டு மட்டும் வச்சுருக்கேன். அப்போ அந்த ஈரப்பதத்துலேயே அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். கழுவிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தால இதில் நான் கடலை வறுத்து வச்சுருந்த கடலை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி இந்த இடத்துல இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்கலை. அடுத்தால கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை அவல் அது கூட நம்ம இதே மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டுறதேன். இதில் சிம்மில் போட்டு மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை. முட்டை வேண்டாம்னா முட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் பீன்ஸ் சேர்த்து கூட பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். எது இருக்கோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.